வணக்கம். நேஷனல் மதுரை. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்ல இது வரைக்கும் கேட்ட சோழர்களை பத்தி உள்ள கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேவா? யூனிட் 8 இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், நம்ம சோழர்களை பத்தி என்னென்ன கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்ல அதான் இன்னைக்கு ஃபுல்லாமே பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். சீன அவைக்கு முதலில் தூதுக்குழுவை அனுப்பிய சோழ மன்னனின் பெயரை குறிப்பிடுக. ரீசெண்டா கேட்ட கொஸ்டின்ஸ் பாருங்க. நேம் த சோழா ரூலர் who was the first to send an embassy to Chinese கோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது முதலாம் ராஜேந்திரன். ஓகேவா? முதலாம் ராஜேந்திரன் என்ன செய்யறாரு அப்படின்னா, தூதுக்குழுவை சீனாவுக்கு அனுப்புறாரு முதலாம் ராஜேந்திரன். முதலாம் ராஜேந்திரன் அவருடைய பட்டப்பேர் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது பண்டித சோழன் அப்படின்னு சொல்லுவாங்க, கடாரம் கொண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க, கங்கை கொண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அவருடைய பட்டப்பேர்களா சொல்லலாம். ஓகேவா? இது முதலாம் ராஜேந்திரனுடைய பட்ட பேர்களா சொல்லலாம். சரியா? நெக்ஸ்ட் பாருங்களேன். எந்த இடத்தில் சங்ககால சோழர்களின் காசுகள் தொல்லியல் ஆராய்வர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்கிறாங்க. The coins of சங்கம் சோழாஸ் were unearthed by the archaeologists at அப்படின்னு கேட்கிறாங்க. சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அரிக்கமேடு தான். ஓகேவா? அரிக்கமேடு தான் என்ன செய்யறாங்க, சோழர் காலத்து அந்த நாணயங்களை அவங்க கைப்பற்றுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 3. கிங் கரிகாலன் ஆஃப் சோழா டென்சிட்டி கன்ஸ்ட்ரக்டட் எ டேம் ஆன் ரிவர் காவேரி. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். கரிகால சோழனால் காவேரி நடுவில் எந்த அணை கட்டியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். என்ன அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும், கல்லணை தான். கல்லணை எங்க மாவட்டம், எந்த மாவட்டத்தில் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கு. ஓகேவா? திருச்சி பக்கத்தில் இருந்தாலும் அந்த என்ன மாவட்டம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கல்லணை அப்படிங்கிறது தஞ்சாவூர் மாவட்டம். ஓகேவா? காவேரிக்கு நடுவில் அந்த டேம் இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் பாருங்க. கம்பர் அவை புலவராக விளங்கிய அரசவை அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேவா? அரசவை யார்? அதாவது கம்பர் எந்த அரசனுடைய அவையில அவை புலவராக இருந்திருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது குலத்துங்க சோழன். ஓகேவா? சரியான ஆன்சர் குலத்துங்க சோழன். குலத்துங்க சோழன் காலத்தை பார்த்தோம் அப்படின்னா கம்பர் மட்டும் இல்லாம இந்த சேக்கிலாறு, வேற புகழேந்தி, இவங்க எல்லாமே என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் நல்லா புகழ்ந்து விளங்கியிருப்பாங்க. ஓகேவா? இதுக்கு சரியான ஆன்சர் குலத்துங்க சோழன். அது மட்டும் இல்லாம குலத்துங்க காலத்துல என்ன ஆகுது அப்படின்னா கம்பராமாயணமும் இயற்றப்படுது. சரியா? நெக்ஸ்ட் பாருங்களேன். சோழர்கள் பற்றி குறிக்கும் முதல் கல்வெட்டு எது அப்படின்னு கேட்கிறாங்க. முதலாக அவங்க கேட்கறது சோழர்கள் பற்றி குறிக்கிடும் முதல் கல்வெட்டு. ஓகேவா? நம்மளுக்கு கிடைச்சதுலேயே முதல் கல்வெட்டு எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 13வது பாறை கல்வெட்டு. ஓகேவா? அசோகருடைய பாறை கல்வெட்டு மிகவும் ஃபேமஸ். அதுவும் 13வது பாறை வெட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய தமிழர்கள், ஓகேவா, அதுவும் தமிழ் மன்னர்களை பற்றி குறிப்பிட்ட ஒரு கல்வெட்டு தான் அசோகரின் 13வது பாறை தூண் கல்வெட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டேஸ் கல்வெட்டு சோழர்களின் கிராம நிர்வாக முறையை பற்றி குறிப்பிடுது. எந்த கல்வெட்டு சோழர்களின் கிராம நிர்வாக முறையை பற்றி குறிப்பிடுது? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், ரெகுலரான கொஸ்டின் தான். உத்திரமேரூர் கல்வெட்டு. ஓகேவா? உத்திரமேரூர் கல்வெட்டு தான் என்ன செய்யுது, சோழர்களின் கிராம நிர்வாக முறை மற்றும் விளக்குது. அது மட்டும் இல்லாம அப்ப இருந்த அந்த குடவோலை முறை, ஓகேவா, அந்த தேர்ந்தெடுக்கப்படும் கூடிய அந்த குடவோலை முறையை பத்தி சொல்ற கல்வெட்டு எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உத்திரமேரூர் கல்வெட்டு. நெக்ஸ்ட் பாருங்களேன். சோழர்களின் ஆட்சியில் கூற்றம் என்பது என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. சோழர்களின் ஆட்சியை கூற்றம் அப்படின்னா என்ன அப்படின்னு ஸ்கூல் புக் கொஸ்டின் தான். பல கிராமங்கள் கொண்ட தொகுப்பு. ஓகேவா? பல கிராமங்கள் சேர்ந்தது என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அது கூற்றம். ஓகேவா? பல கிராமங்கள் சேர்ந்தது தான் கூற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்களேன். ராஷ்டிரகூடர்கள், சோழர்கள், பல்லவர்கள், சாளுக்கியர்கள், இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா அவங்க என்னென்ன பண்ணது அப்படின்னு இருக்கு. ராஷ்டிரகூடர்கள் பொறுத்த வரைக்கும் அதிக எண்ணிக்கையிலான கோட்டைகளை கட்டினாங்க. சோழர்களை பொறுத்தவரைக்கும் கிராம உள்ளூர் தன்னாட்சி உத்திரமேரூர் கல்வெட்டிலே இருக்கும். அது பல்லவர்களை பொறுத்த வரைக்கும் கட்டடக்கலைக்கு ஆதரவு. ஆமா, அவங்களுடைய காலத்துல அந்த சிற்பக்கலையா இருக்கட்டும், வேற என்ன சொல்லலாம், பாறை ஓவியம், பாறை குடைவரை சிற்பமா இருக்கட்டும், எல்லாமே அவருடைய காலத்துல என்ன செய்யறாங்க, பல்லவர் காலத்துல சிறந்து விளங்குது. சாளுக்கியரை பொறுத்த வரைக்கும் அந்த வேசர கட்டடக்கலைன்னு சொல்ற அந்த கட்டடக்கலை மிக சிறந்து விளங்குது. இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 1, 2, 3, 4 தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கீழ்வனவற்றுள் எவை சோழர்கள் காலத்தில் கல்வி மையமாக திகழ்ந்தது அப்படின்னு கேட்கிறாங்க. சரியான ஆன்சர் பாருங்க. எண்ணாயிரம், திருபுவனம், திருமுக்குடல், திருவொற்று, இந்த 4மே பார்த்தோம் அப்படின்னா சோழர்களுடைய கல்வி மையம் தான். ஓகேவா? பாருங்க சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அனைத்தும் தான் சரியானது. நெக்ஸ்ட் பாருங்க. ராஜேந்திர சோழனின் இலங்கை படையெடுப்பு பற்றிய செய்திகளை டேஷ் செப்பேடுகள் மூலம் அறியலாம் அப்படின்னு கேட்கிறாங்க. ராஜேந்திர சோழனை பத்தி சொல்ற செப்பேடு எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கரந்தை செப்பேடுகள் தான். ஓகேவா? அந்த சோழர்களை பத்தி சொல்ற செப்பேடு எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கரந்தை செப்பேடு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அது மட்டும் இல்லாம சோழனுடைய காலத்தை என்ன சொல்லுவாங்க, அந்த செப்பேடுகளின் பொற்காலம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரியா? நெக்ஸ்ட் பாருங்க. முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு. ஓகே, முத்தொள்ளாயிரம் எந்த நாட்டோட போர் சிறப்பை சொல்லுது அப்படின்னு கேட்கிறாங்க. சோழ நாடு தான். ஓகேவா? இது சோழ நாடு தான். நெக்ஸ்ட் பாருங்க. ராஜராஜ சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் எது அப்படின்னு கேட்கிறாங்க. சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராஜசிம்மேஸ்வரம் கோயில். ராஜசிம்மேஸ்வரம் கோயில். நெக்ஸ்ட் பாருங்களேன். உத்திரமேரூர் கல்வெட்டுகள் திருப்பிவை என்னென்ன, உத்திரமேரூர் கல்வெட்டுல என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க.
பாருங்க, கிராம நிர்வாகம், எழுதப்பட்ட அரசியலமைப்பு, முழுமையான தேர்தல் முறை, பராந்தகனின் நிர்வாகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4மே தான். ஓகேவா? எல்லாமே என்ன செய்யுது, உத்தரமேரூர் கல்வெட்டுல நம்மளுக்கு கிடைக்குது. இதுக்கு ஆல் த அபவ் தான் சரியானது. நெக்ஸ்ட் பாருங்க, கீழ்வனவற்றை கால வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்கறாங்க. இது கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் தான். 2ஆம் பராந்தகன், 3ஆம் ராஜேந்திரன், விக்ரம சோழன், வீரராஜேந்திரன். இது எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சோழருடைய கடைசி அரசன் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3ஆம் ராஜேந்திரன். ஓகேவா? இதை வச்சு எடுக்கலாம். அந்த 3ஆம் ராஜேந்திரன் ஆப்ஷன் வந்து கடைசியில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆப்ஷன் பி ல மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? ஆப்ஷன் பி ல மட்டும் தான் இருக்கு. அப்போ சரியான ஆன்சர் என்ன அப்படின்பாங்க, ஃபர்ஸ்ட் யார் வரா அப்படின்னா 2ஆம் பராந்தகன். ஓகேவா? அவர் வராரு. நெக்ஸ்ட் வீரராஜேந்திரன், அடுத்து விக்ரம சோழன், அதுக்கடுத்து 3ஆம் ராஜேந்திரன், கடைசியாக 3ஆம் ராஜேந்திரன். இவர் தான் என்ன செய்வார், பாண்டியர்களை தோத்து சோழ வம்சத்துடைய கடைசி அரசரா வருவார். சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட சோழர்களின் ஆரம்ப கால செப்பேடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க கேட்கறது ஆரம்ப காலம் எல்லாம், அதாவது இதுக்கடுத்தெல்லாம் பார்த்தோம் பின்னாடி இருக்கும். பட் ஆரம்ப கால செப்பேடு எது அப்படின்னு பார்க்கும்போது திருவலங்காடு செப்பேடு. திருவலங்காடு செப்பேடு தான் ஆரம்ப கால செப்பேடு. நெக்ஸ்ட் பாருங்க, கடையலூர் உருத்திரகண்ணன் பட்டினப்பாலை செயலுக்காக 16 லட்சம் பொற்காசுகளை வழங்கிய சோழ அரசர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது யாருன்னு பார்த்தோம்னா கரிகாலன் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, டேஸ் கரிகாலனுடைய ஆட்சியின் சிறப்பு பற்றி விரிவாக கூறுகிறது. எந்த பாட்டு வந்து கரிகாலனுடைய சிறப்பு கூறுது அப்படின்னு கேட்கறாங்க. இது சரியான ஆன்சர் பட்டினப்பாலை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, செப்பு திருமணிகளின் பொற்காலம் என அழைக்கப்படுவது யாருன்னு பார்த்தோம். இப்பதான் பார்த்தோம் அது யாருன்னு, சோழர்களின் காலம் தான். ஓகேவா? செப்பு திருமணிகளின் பொற்காலம் என அழைக்கப்படுவது சோழர்களின் காலம் தான். நெக்ஸ்ட் பாருங்க, சேக்கிலாருக்கு உத்தம சோழ பல்லவராயன் என்ற பட்டத்தை வழங்கியவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேவா? சேக்கிலாரை பொறுத்த வரைக்கும் எதுல இருப்பார் அப்படின்னா குலத்தொங்க சோழன் இருப்பார். அதுக்கடுத்து வர அபிநய சோழன் தான் என்ன செஞ்சிருப்பாருன்னு பார்த்தோம் அப்படின்னா உத்தம சோழ பல்லவராயன் அப்படிங்கிற சேக்கிலாருக்கு ஒரு பட்டத்தை வேற கொடுத்திருப்பாரு. இதுக்கு ஆன்சர் அபிநய சோழன். இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சோழர்களை பத்தி டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகேவா? இதே மாதிரி ஒவ்வொரு டாபிக்கா நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். சரியா? தேங்க்யூ.